இது ஒரு சின்ன பிரச்சனை தான் சித்தப்பா. ஜாமீன் கிடைச்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து எவனும் வாழ்ந்தது கிடையாது. இவனுங்களை மட்டும் விட்டுருவோமா என்ன? இந்நேரம் அவங்க 2 பேர் கதையும் முடிஞ்சிருக்கும் சித்தப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை கொல்ல ஆள் அனுப்பியிருப்பேன். சஞ்சய், 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 வேண்டாம் சஞ்சய். நிறுத்துங்க. மனுடைய கீழே இருக்கேன் மோல. சார் இவன் கீழே இருக்கீங்க சார். சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்லை சார். சரியான நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா அடிச்சா கொண்டிருப்பான் சார். நிறுத்துங்க சார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் முன்னாடியே அவரை கொல்லுவன்னு சொல்லுவீங்க? சார், அவன் இங்க 2 பேரையும் ஆளை வச்சு கொல்ல பாத்திருக்கான். எப்போ? சார் இன்னைக்குதான். இப்ப இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார். அவ கைய பாருங்க சார். இவன் அனுப்பின ஆளுங்க கத்தியால அறுத்துட்டாங்க சார் இவ கைய. என்ன சஞ்சய், என்கிட்ட மோத பயந்துகிட்டு நீயே உன் பொண்டாட்டி கைய கத்திய வச்சு கிழிச்சு விட்டு என் மேல பழி போடுறியா? என்னடா நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டி வரும் சார். என்ன சார், அவன் ஆளை வச்சு எங்களை கொல்ல பார்த்தான்னு சொல்றோம், அத கேட்காம அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் ஆள் வச்சு கொல்ல வந்தேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு? சார் இவன் அனுப்பின ஆள் தான் சார் உண்மையை சொன்னான். எங்க அந்த ஆளு? அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார். தப்பிச்சு போயிட்டானா? அதுக்கு ஆதாரம் வேணும். இதோ இவரு உங்களால இவரு உயிருக்கு ஆபத்துன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல பாதுகாப்பு கேட்டிருந்தாரு. அதுக்கு முதல்ல நாங்க ஒத்துக்கல. ஆனா இப்ப நீங்க செஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இனி அவரோட ரெக்வெஸ்ட எங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. இவருக்கு நானே கூட இருந்து பாதுகாப்பு கொடுக்க போறேன். இந்த அக்யூஸ்டுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கறீங்களா? நல்லா இருக்கு சார் உங்க சட்டம். ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? மறுபடியும் நீங்க இவரை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். பார்த்து நடந்துக்கங்க. ஒழுங்கா போங்க இங்க இருந்து. ஹலோ, சொல்லுங்க சார். என்னைய ஜெயிலுக்கு அனுப்புறல நீ? இது வெறும் சாம்பிள் தான். இனி நான் உங்க 2 பேருக்கு கொடுக்கிற டார்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அத தாங்க முடியாம நீங்க 2 பேரும் என் காலை பிடிச்சு கதற போறீங்க. வித்யா, நீ கரண்ட் மேல கைய வச்சுட்ட. இனி அப்படியே சாக்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ரெடியாரு? யாருக்கு ஷாக் அடிக்கும் போக போக தெரியும்டா. என்ன மீறி நீ என் பொண்டாட்டியை நெருங்கவே முடியாது. அப்படியா? பாக்கலாமா? பாக்கலாம். சரி சரி சரி, பாத்துருவோம். போங்க போங்க போங்க. என்ன ஆக போறீங்கன்னு மட்டும் பாருங்க. எனக்கே மை வைக்க போறீங்களா? மைய சஞ்சய் உனக்கு இருக்குடா.
இதான் நல்ல சான்ஸ். அவ தலை சீவிட்டு போனதும் அந்த முடியை எடுத்துட வேண்டியதுதான். என்னது இது? முள்ளு குத்துன தடையமே இல்லையே. அது ஏண்டி நாங்க என்ன ஆணியா குத்திருக்குன்னு சொன்னோம்? முள்ளு தாண்டி குத்திருக்கு. அது குத்தினா தடங்க தெரியாது. சின்ன முள்ளுடி. சின்ன முள்ளு. தம்ம தோண்டு. சின்ன முள்ளு தானே, ஒண்ணும் பண்ணாது. நடந்து வர சொல்லுங்க. ஏண்டி அவன் பாவண்டி, நடக்க முடியல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் என்ன தூக்கிட்டு போணுமா? சே கால் வலிக்குது. தரையில கால் ஊனி நடக்க முடியல. உன் செருப்ப குடுத்தீனா? என்ன? இல்ல நான் வீட்ல வந்து கட்டி கொடுத்துறேன். இது என் அப்பா செருப்பு, நான் குடுக்கறதா இல்ல. ஏய் கொஞ்ச தூரம்டி. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒரு செருப்பு கூட கொடுத்து உதவ மாட்டியா? பாவண்டி, கொஞ்ச தூரம் உன் செருப்ப போட்டு வரதுல நீ என்ன குறைஞ்சிருவா போற? ஏன், நீயும் தானே செருப்பு போட்டிருக்க? அத கழட்டி கொடுத்தா என்ன? எனக்கு மை வச்சு அவன் என்னடி பண்ண போறான்? என்ன சொன்ன? என் செருப்பு அவனுக்கு பத்தாதுடி. சரி விடுங்க பாட்டி, நான் வலியோடவே நடந்துக்கிறேன். பாத்து மெதுவா. முடியல. ரொம்ப நடிக்காத. இந்தா. வீட்டுக்கு போனதும் திருப்பி கொடுத்து. நான் அதான் சொல்ல வந்தேன். எஸ் 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 எஸ். ஓகே பாட்டி, சூப்பர் பாட்டி. அத்தா அத்தா. ஓகே. ஐயோ, நான் இல்ல மாமா. அப்பா, என்ன அடிக்கலையா? கொசுவா? கொசுவையே இவ்வளவு பலமா அடிக்கிறாரு. நான் செய்யற வேலையை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அத்தி, எப்பா. My darling. தூங்கும்போது கூட இவ்வளவு அழகா இருக்கேடி செல்லக்குட்டி. சச்சா, தப்பு. நோ நோ நோ. முதல்ல கடமை தான் முக்கியம். இத புடி. இது எதுக்கு? நான் வித்யாவை வாசலுக்கு கூப்பிடுறேன்.
அவ வெளியில வருவா, எண்ணெயில காலை வச்சு வழிக்கு விழ போவா. நான் அவளை தாங்கி பிடிக்கணும். பேக்ரவுண்ட்ல டூயட் சாங் ஓடும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அப்படியே குத்துனன்னு வச்சுக்க, இதெல்லாம் ஊருக்கே தெரியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்றாங்க. அத புதுசா மாத்ததாண்டா. கையில கத்திரிக்கோல் கொடுத்திருக்கேன், புரியுதா? புரியலையே. அவ விழும்போது நீ இந்த கத்திரிக்கோலால அவ முடிய வெட்டுடா. ஐயோ பாட்டி, என் பொண்டாட்டியோட அழகே அவன் முடிதான், அதை போய் வெட்ட சொல்ற? உன்னை என்ன மொட்டையா அடிக்க சொன்ன? லேசா வெட்டி விடுறா. அவளுக்கு மை வைக்கணுமா வேணாமா? வைக்கணும். அப்ப நான் சொன்னத நீ செய். நீ போய் மறைஞ்சு நின்னுக்க, நான் அவளை கூப்பிடுறேன். வழிக்கு விழும்போது கரெக்டா வந்துடு. பாட்டி, நீ ரொம்ப பயங்கரமான ஆளுதான். நீ சின்ன வயசுல பல பேரை கவுத்துருப்ப போலயே. போடா, வெக்கமா இருக்கு. அப்பாப்பா, நான் ஒரு வெக்கம்பா. இப்பெல்லாம் தேவையா பாட்டி? இருடா பேரா, உண்மைதானே சொல்றான். அது அது இல்ல, ஏகப்பட்ட கஸ்டமர் வராங்களா, அதான் ஒரு சின்ன கன்ஃபியூசன். நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்து கொடு பேரா. நீங்க கேட்டபடி இது அவளோட துணி. கொடுங்க. இது அவளோட காலடி மண். இது அவளோட தலை முடி. இதா ஓம் காளி வாலி வாலி கோழி கோழி. கோழியா? கிரிக்கெட் பிளேயர் பேரெல்லாம் சொல்றானே, பாப்போம். இந்த தம்பி, இந்த மைய உங்க பொண்டாட்டியோட கிடுப்புல தடவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. ஏமந்திரவாதி சார், இந்த மைய இடுப்புலதான் தடவணுமா? ஆமா ஆமா. அவங்க கையில காலெல்லாம் தடவ கூடாதா? இந்த மையோட எஃபெக்ட் இடுப்புல தடவுனாதான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன பேராண்டி யோசிக்கிற? அவர் என்ன அடுத்தவன் பொண்டாட்டி இடுப்புலையா தடவை சொன்னாரு? உன் பொண்டாட்டி இடுப்புல தானே தடவை சொன்னாரு. சும்மா தடவி விடு. இது மேல ஏறி நிக்கிறாளே. சஞ்சய், சொல்லு வித்யா. அந்த ஏரி பக்கத்துல நிறுத்து. அங்கயா? ஆமா, அங்கதான். சரி. எதுக்கு வித்யா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க போறோமா? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குமே. இதுக்கே கூச்சப்பட்ட எப்படி சஞ்சய்? இன்னும் நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் எவ்வளவோ இருக்குல்ல. ஆமா ஆமா, அடுத்து அதுதான். சரி, இறங்கு.
வித்யா ஆ? என்னது இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கானுங்க? நான் ஏதோ லவர் ஸ்பாட்டா இருக்கும்னு நினைச்சா சூசைட் ஸ்பாட்டா இருக்கும் போலயே இது. அப்படியெல்லாம் இல்ல சஞ்சய். சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்க வருவாங்க, சாகணும்னு நினைக்கிறவங்களும் இங்க வருவாங்க. ஆனா நாம எதுக்காக வந்திருக்கோங்கிறது தானே முக்கியம். என்ன நீ இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? அது பயம். உன்னை எவ்வளவு தைரியமான ஆளுன்னு நினைச்சேன். ஹே, பயமா எனக்கா? நீ வேற. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் எப்பவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்றேன். ஆமா, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கும். ஆமாமா, ரூல்ஸ மீறவே கூடாது, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. யார் சொன்னா? நமக்கு தேவைடா அந்த ரூல்ஸை மீறிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்ன தேடுற? வித்யா, பறிச்சுட்டேன். சூப்பர் சஞ்சய். என்னாச்சு சஞ்சய்? கால்ல ஏதோ மாட்டிக்கிச்சு. என்னால நீந்த முடியல. ஏய், சும்மா நடிக்காத. நீந்தி கரைக்கு வா. வித்யா, நான் நடிக்கல, நிஜமா தான் சொல்றேன். நீ நடிக்கிற, எனக்கு நல்லா தெரியும். வித்யா, இப்படிலாம் நீ சீனை போட்டா நான் தண்ணிக்குள்ள இறங்கி உன்னை காப்பாத்துவேனா? சான்ஸே இல்ல. வித்யா, அந்த கிழவி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு வசியம் மை வைக்கிறியா? அந்த வசியத்துக்கெல்லாம் நான் மயங்கிருவேன் நினைச்சியா? எந்த வசியத்துக்கும் நான் மயங்க மாட்டேன். வித்யா, இந்த குளத்துக்கு பேரு அரிப்பு குளம். உள்ள இறங்கிட்டல, இன்னும் 2 நாளைக்கு அரிப்பு பின்னிடும். என்னால நீந்த முடியல வித்யா. மைய வைக்கிற மைய நல்லா அனுபவிக்க போறேன். வித்யா, வித்யா, காப்பாத்து. வித்யா, காப்பாத்து. ஏய், நடிக்காம கரைக்கு வா. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? இல்ல, நான் நடிக்கல, நிஜமாவே ஆழத்துல மாட்டிக்கிட்ட வித்யா. நான் நம்ப மாட்டேன். சஞ்சய், 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 விளையாடுறது வெளியே வா. ஐயோ, நிஜமாவே ஆழத்துல மாட்டிக்கிட்டானா? சஞ்சய், 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 வெளியே வா. சஞ்சய், சஞ்சய், டேய் இங்க பாரு கத்திட்டு இருக்காங்க. ஓ என்னாச்சுன்னு கேப்போம் வா. வெளியே வா சஞ்சய். என்னம்மா ஆச்சு? மா என்னம்மா ஆச்சு? என் புருஷன் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அவர் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. ஐயோ, அவரு ஏம்மா இந்த தண்ணியில இறங்குனாரு? ஐயோ, அங்கதான் ஆபத்துன்னு போர்டு போட்டிருக்கேம்மா. ஆழம் இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். என்னம்மா நீ? ஏரி ஆழம் இல்லைன்னு இந்த வருஷம் தான் தூர் வரணாங்க. ஐயோ, மா ரொம்ப ஆழமா இது. யாராவது இதுல இறங்குவாங்களா? அண்ணா அண்ணா அண்ணா, அவரை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா. யோ மாப்பிள வாய இறங்குவா. நல்லா அமுக்குமா. சஞ்சய், கண்ணு முழிச்சு பாரு சஞ்சய். சஞ்சய், 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 சஞ்சய். மா வாய் வச்சு மூச்சு கொடுமா. எப்படியாவது காப்பாத்துமா. சஞ்சய், சஞ்சய், கண்ணு முழிச்சு பாரு சஞ்சய். சஞ்சய், ஐயோ கடவுளே,
சஞ்சய், ஏன் இப்படி பண்ண? வித்யா, சொல்லு சஞ்சய், ஏன் இப்படி பண்ண? நீ ஆசைப்பட்டு கேட்டு நான் எதையுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வித்யா. இந்தா வாங்கிக்க. ஏடா, நாம தினமும் இந்த ஏரியில தானடா குளிப்போம். நீ இந்த கரையில இருந்து அந்த கரை வரைக்கும் நீச்சல் அடிச்சு போவ, மல்லாக்கா நீச்சல் அடிப்ப. இப்ப எப்ப தண்ணிக்குள்ள போய் மாட்டின? என்னடா சொல்ற? அப்போ இவ்ளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தியா நீ? வித்யா, இல்ல இல்ல நான் நடிக்கிறேன். நிஜமாவே நான் தண்ணிக்குள்ள ஆழத்துல மாட்டிக்கிட்டேன். சீ, வாய் மூடு. நீ உன் அப்பாவை பார்த்து கண்ணடிச்சத நான் பார்த்தேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சீ. வித்யா, ஏய், உங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்திலையுமே உதவ கூடாதுடா. பிரீத்தி, பிரீத்தி, வேண்டாம் பிரீத்தி. வித்யா, அம்மாடி வித்யா, வித்யா, என்னத்தையோ பறி கொடுத்தவ மாதிரி உட்கார்ந்துருக்க. ஆமா பாட்டி. இப்படியா கனவு வந்துச்சு? ஆமா பாட்டி, அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு பதட்டமாவே இருக்கு. வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி ஒரு கனவா கண்ட? இத லேசா விட்டுற கூடாது. உன் மாமியார எச்சரிக்கையா இருக்க சொல்லு. நான் சொல்றத கேக்குற இடத்துல அவங்க இல்ல பாட்டி. யார நம்ப கூடாதோ அவளதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. ஹலோ, நான் யாரு என்னங்கறதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. வேதா மேடம் உயிருக்கு ஆபத்து. ஒரு ஏலத்துல வச்சு அவங்கள கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? எந்த ஏலம்? அது எங்க நடக்குது? எப்போ அது பிளான் பண்ணாங்க? நாளைக்கு காலையில 10 மணிக்கு தாம்பரம் பக்கத்துல ஏலம் நடக்குது. அங்க அவங்க ஏலம் எடுக்க வர போறாங்க. அங்க அவங்க போனாங்கன்னா உயிரோட திரும்ப முடியாது. பாத்துக்கோங்க மேடம். யார் இப்படி எல்லாம் பண்றது? பிரீத்தி. ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சுடி? நான் கனவுல கண்டது உண்மையா நடக்க போகுது பாட்டி. என் மாமியார் உயிருக்கே ஆபத்து. அவங்கள கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. 1000 தான் அவ உன்னை வெறுத்தாலும் அவ உன் மாமியாரடி. எப்படியாவது நீ அவளை காப்பாத்து. உடனே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போடி. அத்தா, என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாவட்ட? அந்த வேதா என் பொண்ணை எவ்வளவு கேவலப்படுத்திருக்கா தெரியுமா? மாமியார் மருமக சண்டையெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காதுதாடா. இதுக்காக உன் மக வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? அவ ஆபத்துல இருக்காடா. இந்த நேரத்துல உதவி செய்யணும்டா. அவ புருஷனும் பிள்ளையும் இங்கதானே இருக்கானுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவனுங்க போய் சரி பண்ணிக்கிட்டோம். நாங்க போக மாட்டோம். எப்படியாவது அத்தையை காப்பாத்துங்க. டேய், நான் சொன்னல கிளம்பலாம்டா. என் அம்மா மேலதான் உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குல்ல. என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா துடிக்கிறல்ல. அப்புறம் ஏன் நீ என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிற? நான் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? நான் அர்த்தத்தோட தான் பேசுறேன். அன்னைக்கு அப்படிதான் சொத்து மொத்தமும் பிரீத்தி கைக்கு போக போகுதுன்னு உடனே கோபத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அங்க ஓடி வந்தல்ல. இப்ப என் அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு உடனே காப்பாத்தணும்னு துடிக்கிறல்ல.
இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன் மனசுல அதுதான் உன் குடும்பங்கிற நினைப்பு இருக்குங்கிறதுனால தானே? அப்ப இந்த பிடிவாதத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ என் கூட வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அம்மாவை காப்பாத்துவோம். பாத்தியம்மா இவனா எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. அவன் அம்மாவுக்கு ஆபத்துன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இவன் என்னன்னா நீ வந்தாதான் போவன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இவன் அம்மா உயிர் மேல இல்லாத அக்கறை நமக்கு எதுக்குமா இருக்கணும்? இங்க பாரு, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவன் விருப்பம். சஞ்சய் ப்ளீஸ் சொல்றத கேளு. வித்யா, நீ என் கூட வராம நான் சென்னைக்கு போக மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. பைத்திய மாதிரி பேசாத சஞ்சய். அங்க அத்தை உயிரே போக போகுது. தெரியுதுல, அத்தை உயிர் முக்கியம்னு தெரியுதுல. எனக்கு எங்க அம்மா உயிர் முக்கியம் தான். நீ வந்தாதான் நான் போவேன். லூசாடா நீ? ஒரு பையனுக்கு அம்மா தாண்டா எல்லாம். அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி. அவங்கள போய் காப்பாத்துன்னு சொல்ற. என்ன நம்ம பேசிட்டு இருக்கா? ஒரு பையனுக்கு அம்மா தான் எல்லாம். இப்ப நீ அதை சொல்றல? அப்படி ஒரு இடத்துல இருந்து தானே நான் என் அம்மாவுக்காக உன் அப்பாவை எதிர்த்து பேசினேன். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தானே நீ இப்போ வரைக்கும் என்ன ஒதுக்கி வச்சிருக்க. இப்போது உனக்கு புரியுதுல, ஒரு அம்மாவுக்கு ஒண்ணுனா அவங்களை யாராவது தப்பா பேசினா எந்த பையனா இருந்தாலும் சரி எதிர்த்து நிப்பாங்கிற விஷயம் உனக்கு புரியுதுல. அப்புறம் ஏன் என்ன மன்னிக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் வித்யா, என் கூட நீயும் வா. நம்ம 2 பேரும் சென்னைக்கு போவோம். நான் அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம். ஆனா நாம அவங்க கூட அந்த வீட்டுல வாழணும் வித்யா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ கிளம்பி போய் அவங்கள காப்பாத்து. நான் போக மாட்டேன் வித்யா. என்ன யாரு தப்பா பேசினாலும் பரவாயில்ல. நீ இல்லாம நான் சென்னைக்கு போக மாட்டேன். இவனால திருத்தவே முடியாதுமா. இவன் எப்படியோ போட்டோம், நீ வாமா. சஞ்சய், என்னடா இப்படி பேசுற? என்னப்பா, என்ன பார்த்தா ரொம்ப சுயநலமா நடந்துக்கிற மாதிரி இருக்கா? டிரைவர், அங்கதான் நிறுத்துங்க. இங்கயா? ஆமா ஆண்டி. என்ன பிரீத்தி, இங்க யாரையுமே காணோம்? நாம சீக்கிரமா வந்துட்டோமோ? அப்படிதான் நினைக்கிறேன் ஆண்டி. இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். சரி. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் நான் போறோமா. என்ன பிரீத்தி? அது இந்த இடம் இல்லையா ஆண்டி, வேற இடம். நம்ம அங்க போலாம். அப்படியா? சரி வா. போலாம்பா. ஏன் பிரீத்தி, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஏலம் நடக்கிறதா சொல்லிட்டு இப்ப ஸ்பாட் மாத்திருக்காங்க. அப்படி மாத்தினாதானே நீங்க எங்க இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களை யாராலையும் ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. பிரீத்தி, தெரியல ஆண்டி, அங்க ஏதோ பெர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, இப்போ நாம போற இடத்துலயாவது ஏலம் நடக்குமா?
இல்ல மறுபடியும் சுத்தல்ல விடுவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது ஆண்டி. ஆ, இல்ல பிரீத்தி, கன்ஃபார்மா ஏல நடக்குதுன்னா நாம அங்க போலாம். இல்லன்னா நாம திரும்பி காலேஜ்க்கே போயிடலாம். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உனக்கு தெரிஞ்ச யாராவது அங்க இருந்தா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஓகே ஆண்டி. ஹலோ சார், அங்க ஏலம் நடக்கிறது கன்ஃபார்ம் தானே? ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்போ நாங்க அங்க வந்த உடனே முடிஞ்சிரும்ல? எல்லாம் ரெடியா இருக்கு தானே? எல்லாம் ரெடியா இருக்குது மேடம். சரி, இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். நான் வேதா மேடமோட பிஏ தான். அவங்களும் ஏலத்துக்கு வராங்க, அதனாலதான் கேட்டேன். இப்ப நம்ம போற இடத்துல ஏலம் நடக்கிறது கன்ஃபார்ம் தான் ஆண்டி. ஓகே. ஆமா, நீ எதுக்கு ஒண்ணு என்னோட பிஏன்னு சொல்ற? பிரீத்தி, நீ என் பொண்ணு மாதிரி. என்னோட பசங்க அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். இனிமே அப்படியெல்லாம் சொல்லாத. வேற எப்படி ஆண்டி சொல்றது? வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபியூச்சர் சேர்மன் சொல்லு. சீக்கிரமே ஒன்னா அந்த பொறுப்புல தான் உட்கார வைக்க போறேன். நீங்க சொல்லலைனாலும் நான் இந்த பொறுப்புக்கு வரதான் போறேன். இருமா பாத்துட்டு வரேன். சார் சார், என்ன யாரையும் காணோம்? யாரையும் காணோம்? நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னப்பா பண்றது? நமக்கு தெரியாத இடம் இது. வித்யா, நீங்க 2 பேரும் தான் வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? டேய், நாங்க முடியாதுன்னு சொல்லலனா நீங்க வந்திருக்க மாட்டீங்கல்ல. பாத்தியாமா இவனுங்களா? மாமா, சண்டை போட இது நேரம் இல்ல. வித்யா, போன்ல இருந்தாலும் சொன்ன இடம் இதானே? ஆமா, ஆனா இங்க அப்படி ஒரு ஏலமே நடக்கலன்னு சொல்றாங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே அந்த பிரீத்தி இப்படி சுத்திட்டு இருக்காளுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட் எல்லாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சு நான் அடிச்சு சொல்றேன். அவ கன்ஃபார்மா அப்படிதான் பண்ணிருப்பா. அப்போ இப்ப அத்தை எங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பா, அம்மா போற கார்ல ஜிபிஎஸ் இருக்குல்ல, நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனா அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். சூப்பரா சூப்பரா. உடனே வேதாக்காரி இப்ப எங்க இருக்குன்னு செக் பண்ணி பாரு. அப்பா, அம்மா கத்திப்பாறை தாண்டி போயிட்டு இருக்காங்கப்பா. சரி வா, கிளம்பலாம். இருங்க. சரி வாங்க. திருட்டு ராஸ்கல் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. கையை காட்டு பிரீத்தி. இவளுக்கு என்னடாச்சு? மேடம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவனுங்க யாருன்னு நான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, அவனுங்களை உள்ள தூக்கி வச்சிடலாம். நான் அது அப்புறமா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். போப்பா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஏய், தள்ளி நில்லு. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், தள்ளி நில்லு. எதுக்காக வந்தீங்க நீங்க எல்லாரும்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கலவரம் பண்ணது பத்தாதுன்னு இப்ப நான் போற இடத்துக்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணி வந்து பிரச்சனை பண்றீங்களா? வேதா, உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உன்னை நாங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம். ஓ, என் உயிருக்கு ஆபத்து? இதோ இங்க நிக்கிறாரே உங்க ஃப்ரெண்டு, இவரால தான் இருக்கும்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன காப்பாத்துறீங்களா? பாத்தியாமா, இதுக்குதான் இவ்வளவு நான் காப்பாத்த வரவே வேணாம்னு சொன்னேன். ஓ, நீ என்ன காப்பாத்துனியா? பின்ன நான் தடுக்கலனா அந்த ரவுடி பையில உன்னை குத்தி கொண்டு இருப்பாங்க. சும்மா டிராமா எல்லாம் பண்ணாத. நீதான் அந்த ரவுடி பசங்களை இங்க அனுப்பி வச்சிருப்ப.